திருமணத்திற்காக அலங்காரம், உணவு என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் காலையில் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் கோவிலுக்கு வரவில்லை. இதனால் பதறிப்போன மணப்பெண்ணின் வீட்டினர் மாப்பிள்ளை வீட்டாருக்கு போன் செய்த போது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அலங்கானூர் கிராமத்தைச் சேர்ந்த சென்ட்ரிங் வேலை பார்த்து வந்த பாண்டி என்பவருக்கும் மேலப்பெருங்கரை பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் கடந்த 3ஆம் தேதியன்று மேலப்பெருங்கரையில் அமைந்துள்ள ஆலயத்தில் திருமணம் செய்ய இருப்பதாக பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டது. இந்த நிலையில் பெண் வீட்டார் திருமணத்திற்காக உறவினர்களிடம் பத்திரிகை வழங்கி வந்த நிலையில் திடீரென இந்த திருமணம் வேண்டாம் என மாப்பிள்ளை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் பரமக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின்னர் போலீசார் இரு வீட்டாரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்திற்கு சம்மதித்ததாக கூறப்படுகிறது. பொன்னாபுரத்துல இருந்து பாண்டின்றவங்களோட கல்யாணம் 2 பேர் வீட்டில இருந்து பேசி கல்யாணம் பேசியிருந்தாங்க. பேசி நாங்கள் எல்லா ஏற்பாடும் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கடைசியில் அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட்டாக பத்திரிக்கை கொடுத்து முடிக்க போகிற டைமில் வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வச்சு பேசினாங்க. பேசி ஒரு வழிக்கு கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் திருமண ஏற்பாடுகளை செய்த நிலையில் திருமண நாளன்று காலையில் மாப்பிள்ளை வீட்டார் கோவிலுக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் பெண் வீட்டார் மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பேசினாங்க. பேசி கேட்டு கடைசியில 2 பேருக்கும் கல்யாணம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினாங்க. வாங்கிட்டு நாங்க சரி அடுத்து ஒரு நாள் தான் இருக்குன்ற போது நாங்க எல்லா ஏற்பாடும் கடைசியில இருக்கிற மிச்ச ஏற்பாடும் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணத்துக்குள்ள ரெடி ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரல. இது குறித்து மாப்பிள்ளையின் தந்தையிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தனது மகன் இரவோடு இரவாக எங்கேயோ தப்பித்து சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார். அப்படி இருந்து போலீஸ்காரத்துல எழுதி வாங்கினாங்க. எழுதிலாம் கொடுத்துட்டு இன்னைக்கு போவா அப்படின்னு சொல்லி பிறகு வந்தாச்சு. சரிங்க. அப்புறம் திருப்பி நைட்டு இந்த பையன் நெஞ்சா நான் முடிவு வரேன் போனவன ஆளையே காண. அதோட இப்ப அந்த பயணத்தையும் தேடி இப்பொழுதோட தெரிஞ்சுட்டு இப்பதான் இந்த தேர்தலுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி போக நிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் மணப்பெண் கல்லூரியில் படித்து வந்த போது இளைஞர் ஒருவர் பேசி வந்ததாக பொய்யான தகவலை கூறி மாப்பிள்ளை வீட்டினர் திருமணத்தை நிறுத்தியதாக புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் மாப்பிள்ளையின் தந்தையிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் தலைமறைவான மாப்பிள்ளையையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமணம் செய்து கொள்ள வரல அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் புகாரா பதிவு பண்றதுக்காக நகர் காவல் நிலையத்திலையும் மகளிர் காவல் நிலையத்திலையும் மாற்றி கேட்டதுக்கு 2 பேருமே புகார் வாங்க மறுத்ததோடு மாப்பிள்ளையை நாங்கள் தேடி பிடிச்சிட்டு தகவல் சொல்கிறோம்னு சொல்லி பொருந்தாத காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஏதோ பெரிய தலையீடின் பேரில் ஒரு எளிய பெண்ணை ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றிய அந்த பாண்டி வீட்டார் குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பையனை கைது பண்ணி அல்லது அழைத்து இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு பதிலாக காவல்துறையும் பொருந்தாத காரணங்களை சொல்லி பெண் வீட்டாரை மேலும் அழுத்தத்துக்கு உள்ளாக்கி தட்டி கழிக்கிறார்கள்.